உங்களுக்கு அதிக திறமைகள் உண்டு. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் அல்லது உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் கூடுகைகளில் உங்கள் திறமையை, ஞானத்தை உணர்ந்தவர்கள் இன்று உங்களை ஏதோ ஒரு காரணத்தினால் ஒதுக்கி வைத்து இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஞானி மறுபடியும் அழைக்கப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறான். என்ன காரியம் என்று பார்ப்போமா? அருமையானவர்களே, கடந்த சில நாட்களாக பாபிலோன் தேசத்து சரித்திரத்தில் நடைபெற்ற சில முக்கியமான சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாபிலோன் ராஜ்யத்தின் இறுதியான அரசனான பெல்ஷாத்சார் வாழ்க்கையிலே அவன் செய்த ஒரு பெரிய விருந்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவனும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்து மகிழ்ந்திருக்கும்படி பெல்ஷாத்சார் அவன் தாத்தாவான நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை பயன்படுத்தினான். அது மட்டுமல்ல, அவர்கள் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றும் வாசிக்கிறோம். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். இப்பொழுது தேவன் நேரடியாக அங்கே செயல்படுகிறார். சொப்பனத்தின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமாகவோ அவனோடு பேசவில்லை. இந்த மனிதனை சந்தித்து ஆதாயப்படுத்துவதற்காக தேவன் அவனோடு இப்பொழுது செயல்படவில்லை. பரலோகத்தை துக்கப்படுத்தும் இவனது செயல்களை தேவன் பொறுத்து கொள்ளுகிறதில்லை. எனவே அந்த விருந்து சாலையின் சுவரிலே அவர் எழுதுகிறார். இது கோபத்தினால் செய்யப்பட்ட செயல் என்று நீங்கள் கேட்கலாம். சொல்லப்போனால் ஆம், இங்கே சுவரில் எழுதியவர்தான் பாவத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வந்த பொழுதும் தரையிலே எழுதினார். இதை குறித்து யோவான் 8ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே மன்னிப்பின் செய்தியை அவளுக்கு கொடுத்தார். ஆனால் இங்கே பெல்ஷாத்சாருக்கு அவனுடைய அழிவை குறித்த செய்தியை கொடுக்கிறார். பரலோகத்தின் தேவனின் செய்தியை அவன் அசட்டை செய்தான். ஆனால் சீக்கிரமாக தானியேல் இதை அவனுக்கு தெரிவிக்கப் போகிறான். கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது. தாத்தாவான நேபுகாத்நேச்சார் ஏற்கனவே மிக தெளிவாக உன்னதத்தின் தேவனே உண்மையான தேவன் என்பதை அறிவித்திருந்தாலும் இவன் அதை உணராமல் போய்விட்டான். மிகுந்த குடி வெறியினால் பெல்ஷாத்சாரால் எழும்பி நிற்க முடியவில்லை. இப்பொழுது சுவரிலே எழுதிய கையுறுப்பை கண்ட அவன் மரண பயம் அடைந்து போய்விட்டான். மரண பயத்திலே கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிறது. தொடர்ந்து பாருங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான். இந்த வசனத்தில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அந்த சுவரிலே எழுதப்பட்ட எழுத்தை வாசிப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வெகுமதி. அதாவது அவன் ராஜ்யத்தில் 3ஆவது அதிபதியாய் இருப்பான் என்று சொல்கிறான். ஏன் 3ஆவது அதிபதி? உண்மையில் பெல்ஷாத்சாரின் தகப்பனான நெபோனிடுஸ் முதல் அரசனாகவும் பெல்ஷாத்சார் 2வது இடத்தில் இருப்பவனாகவும் இருக்கிறபடியால் அவனுக்கு அடுத்தபடியாக 3ஆவது அதிபதியாக அவனை நியமிப்பேன் என்று சொல்கிறான். வசனம் 8 பாருங்கள். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. இப்பொழுது பாபிலோன் ராஜ்யத்தின் ஞானிகள் எல்லாரும் வந்து விட்டார்கள். பெல்ஷாத்சார் சற்று புத்தி தெளிவாகிறான். சுவரில் எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தின் அர்த்தத்தை கூறும்படியாய் கேட்கிறான். சரியான அர்த்தத்தை கூறும் நபருக்கு உயர்ந்த ஒரு வெகுமதியையும் வாக்கு பண்ணுகிறான். ஆனால் அந்த ஞானிகள் கூட்டத்தில் அதற்கான விடை இல்லை. அவர்கள் என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் திகைத்து நிற்கிறார்கள். பாபிலோனின் ஞானிகள் 3வது முறையாக தோல்வி கண்டவர்களாய் நிற்கிறார்கள். 3 முறை தங்கள் பணியை செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் வேலையை இழக்கும் நிலையிலே இருக்கிறார்கள். அடுத்த வசனம் பாருங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷாத்சார் மிகவும் கலங்கினான். அவனுடைய முகம் வேறுபட்டது,
அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். அந்த பெரிய விருந்து சாலையில் ஏற்பட்ட மாற்றங்களை சற்று கற்பனை செய்து பாருங்கள். உலகை மறந்து உல்லாசத்தில் இருந்த அத்தனை பேரும் மௌனமாக குடித்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தவர்கள் இப்பொழுது கலங்கி போய் நிற்கிறார்கள். வசனம் 10 பாருங்கள். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. இங்கே ராஜாத்தி என்பது நேபுகாத்நேச்சாருடைய மனைவியை குறிக்கிறது. அதாவது பெல்ஷாசாருடைய பாட்டி. விருந்து சாலையில் நடைபெற்ற அந்த வித்தியாசமான நிகழ்வை கேள்விப்பட்டு அவள் துரிதமாக வந்து பெல்ஷாசாருடன் பேசுகிறாள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். இங்கே உடைய தகப்பன் என்று சொல்வது நேபுகாத்நேச்சாரை குறிக்கிறது. உறவுகள் ஒரே வார்த்தையினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே பிதா என்பது தகப்பனையும் குறிக்கலாம், தாத்தாவையும் குறிக்கலாம், பூட்டனையும் குறிக்கலாம். அதாவது அந்த வம்சத்தின் ஆர்வமாக அறியப்பட்டு இருக்கிறவரையும் குறிக்கலாம். ஆனால் இங்கே சரித்திரத்தின்படி இது தாத்தாவான நேபுகாத்நேச்சாரை குறிக்கிறது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ராஜாவினால் பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்த பெல்ஷாத்சாருக்கு உதவி செய்ய பாட்டி அங்கே வந்தார்கள். சோரில் எழுதப்பட்ட வாசகத்தை வாசித்த அர்த்தத்தை சொல்ல முடியாத பாபிலோன் ஞானிகளை குறித்து அறிந்து தன் பேரனுக்கு உதவி செய்ய விசேஷித்த ஆவி நிறைந்த தானியேலை அங்கே அறிமுகப்படுத்துகிறார்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்னும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். நேபுகாத்நேச்சாரின் மரணத்திற்கு பின் தன் பணியிலிருந்து ஓரங்கட்டி வைக்கப்பட்டிருந்த தானியேலை இப்பொழுது அழைத்து கொண்டு வருகிறார்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருதலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். கவனித்தீர்களா? அங்கே சூரிலே எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை தெரிவிக்கவும் உன்னால் கூடுமானால் என்று சொல்லி மற்ற ஞானிகளிடத்திலே வாக்கு பண்ணியது போலவே ராஜ்யத்தில் 3வது அதிபதியாக வைப்பேன் என்று ஆசை மொழி கூறுகிறான் பெல்ஷாத்சார். இதற்கு தானியேல் சொன்ன பதில் என்ன? வசனம் 17. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். தானியேல் இந்த பரிசுகளை வெறுத்தார். அவர் பெல்ஷாத்சாரை முற்றிலும் அவமதித்தார். ராஜா அவ்வளவு பயத்தால் நிறைந்திருக்காவிட்டால் தானியேலின் அவமானத்தை புறக்கணித்திருக்க மாட்டான் என்பது நமக்கு புரிகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக தானியேலுக்கு இந்த வெகுமதி தேவையில்லை. அப்படியே கொடுக்கப்பட்டாலும் அது சில மணி நேரங்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கும். தானியேல் சுவரில் உள்ள கையெழுத்தை விளக்குவதற்கு முன்பு தனது தந்தையின் கீழ் ஆட்சி செய்யும் இந்த இளம் ராஜாவுக்கு அவன் அறிந்து கொள்ள வேண்டிய சிறந்த ஒரு செய்தியை வழங்குகிறார்.
தானியேல் இப்பொழுது பழைய ராஜா நேபுகாத்நேச்சாரின் முன்னிலையில் சென்ற இளைஞன் அல்ல. அவர் இப்பொழுது ஒரு இளம் ராஜாவின் முன்னிலையில் நிற்கும் ஒரு வயதான மனிதர். ஆனால் தானியேலுக்கு நேபுகாத்நேச்சாருடன் எந்த தலைமுறை இடைவெளியும் இல்லை. சரி, இப்பொழுது தானியேல் பெல்ஷாத்சாரிடம் சொல்வதை கவனியுங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொண்டு போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். நேபுகாத்நேச்சாரின் நாட்களிலே உலகளவிலான ஆட்சியாளர் அவர் ஒருவரே. அதே போலத்து ஒரு ராஜா அதற்கு பின் வந்ததில்லை. இனி வரப்போகும் அந்தி கிறிஸ்துவே உலகம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வரப்போகிறான். நேபுகாத்நேச்சார் எனும் பெல்ஷாத்சாரின் தாத்தாவோடு கூட தேவன் இப்படி இடைப்பட்டார் என்பதை தானியேல் விவரிக்கிறார். உலக ராஜ்யங்களுக்கெல்லாம் அதிபதியாக தேவனே அவரை ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, நேபுகாத்நேச்சாரின் அனுபவத்தை குறித்தும் தானியேல் பெல்ஷாத்சாருக்கு எடுத்துச் சொல்லுகிறார். கவனியங்கள், தொடர்ந்து வாசிக்கிறேன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனம் வரை. அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷரில் நின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிற்று. காட்டு கழுதைகளோடே சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. தானியேல் இங்கே எதையும் சுற்றி வளைத்து பேசவில்லை. பெல்ஷாத்சாருக்கு தானியேல் மிகவும் கூர்மையான மற்றும் சக்தி வாய்ந்த செய்தியை பிரசங்கிக்கிறார். அதாவது, கடவுளே நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். மேலும் அவர் ஒரு முழுமையான இறையாண்மை கொண்டவராய் இருந்தார். அவரை யாரும் கேள்வி கேட்கவோ தடுக்கவோ முடியாது. அவருடைய விருப்பங்களும் சாம்ராஜ்யத்தின் சட்டமாக இருந்தன. இருப்பினும் நேபுகாத்நேச்சார் பெருமையால் நிறைந்த போது கடவுள் அவரை ஒரு சோகமான அனுபவத்திற்கு தாழ்த்தினார். நேபுகாத்நேச்சாரின் அந்த அவமானகரமான அனுபவத்தை தானியேல் பெல்ஷாத்சாருக்கு நினைப்பூட்டும் பொழுது தானியேல் இப்படி செய்திருப்பாரா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். இப்பொழுதும் பெல்ஷாத்சார் பெருமை கொண்டிருப்பதற்கு காரணம் அவனது குடிப்பழக்கமோ அல்லது அவனது ஒழுக்கக்கேடாகவோ இருக்கலாம் என்பதையே தானியேல் நினைப்பூட்டுகிறார். பெல்ஷாத்சார் ஒரு பெருமை மிக்க மற்றும் எதற்கும் பயனற்ற ஒரு மனிதன். அவன் தனது தாத்தாவின் பைத்தியக்காரத்தனத்தையும் அவர் ஒரு மிருகத்தின் நிலைக்கு தாழ்ந்ததையும் அறிந்திருந்தாலும் அந்த அனுபவத்தால் பெல்ஷாத்சார் பயனடையவில்லை. அதற்கு பதிலாக எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்த பாத்திரங்களை பயன்படுத்துவதிலே அவன் தெய்வ குற்றத்தை செய்தான். அவன் உயிருள்ள மற்றும் உண்மையான கடவுளை அவமதித்தான். மேலும் பரிசுத்தமாக இருந்ததை அவமதித்ததின் மூலம் அவன் கடவுளை கேலி செய்து அவமதித்தான் என்று கூறலாம். உண்மையை அறிந்திருந்தும் அவன் அதை நிராகரித்தான். சத்தியத்தை அறிந்திருந்தும் அதை புறக்கணிக்கிறவர்களை தேவன் தண்டிக்கிறார். மகா உபத்திரவ காலத்திலே உபத்திரவப்பட்ட போது யார் சத்தியத்தை அறிந்தும் அதை புறக்கணிப்பவர்களே. இதை பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை பாருங்கள். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும்
ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். தேவன் எப்படி செயல்படுவார் என்பதை தானியேல் பெல்ஷாசாருக்கு எடுத்து கூறினான். அதே சத்தியத்தை இங்கே தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெரியப்படுத்துகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 5:43 நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கூறியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்த அதே கூட்டத்தினர் தான் ஹிட்லரை ஏற்றுக்கொண்டார்கள். சத்தியத்திற்கு எதிராக உங்கள் முதுகை நீங்கள் திருப்பும் பொழுது வேறு எந்த விதமான சமய பழக்கமும் உங்களை ஆண்டு கொண்டு விட முடியும். இந்நாட்களிலும் சாத்தான் வழிபாட்டை குறித்து அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். காரணம் என்ன? கர்த்தருடைய வசனம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியத்துவத்தை இந்த நாட்களிலே குடும்பங்களிலோ கல்வி ஸ்தாபனங்களிலோ மற்ற பொது இடங்களிலோ இப்பொழுது பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே தீமையான காரியங்கள் மிக துரிதமாக முன்னேறுகிறது. வீடுகளிலும் கல்வி ஸ்தாபனங்களிலும் கர்த்தருடைய வசனம் முறையாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அநேக சிறப்பு செய்திகளை நாம் கேட்கலாம். அவர்கள் என்ன சிந்தனை செய்கிறார்கள் என்பதை பல செய்தியாளர்கள் உங்களுக்கு கூறலாம். ஆனால் தேவன் என்ன கூறுகிறார் என்பது வசனத்தின் மூலமாக மட்டுமே நாம் அறிந்து கொள்ள முடியும். பெல்ஷாசாருக்கு செய்தி கொடுத்த தானியேல் சுவரிலே எழுதப்பட்டது தேவனால் உண்டானது என்பதை மிக தெளிவாக கூறி செய்தியின் முகவுரையை முடிக்கிறார். என்ன மன்னிக்க முடியாத பாவத்தை பெல்ஷாசார் செய்துவிட்டான் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அருமையானவர்களே, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவனும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டான். நேபுகாத்நேச்சாரின் அரண்மனையில் வளர்ந்து வந்தவன் தான் பெல்ஷாசார். அரசனாக இருந்த அவனுடைய தாத்தா பைத்தியக்காரனைப் போல 7 ஆண்டுகள் மிருகங்களோடு மிருகமாய் அலைந்த காலங்களை அவன் அறிந்திருந்தும், அவர் சுகம் பெற்று சாட்சி கூறியதை எல்லாம் கேட்டிருந்தும் தேவாதி தேவனை அறிந்து கொள்ளாமல் போய்விட்டான். வாலிபனாய் இருந்த பெல்ஷாசார் மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமைப்பட்டிருந்தான். எனவே கர்த்தர் அவன் வாழ்க்கையின் முடிவை தீர்மானித்து விட்டார். ஆம் பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை வைத்திருப்பார் என்றால் நாம் அறிந்து கொள்ளும் சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்பது சிறந்தது. பல ஆண்டு காலம் நாம் ஒரு திருச்சபையின் அங்கமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு உண்டா? வேத வசனங்கள் மூலம் நம்முடைய பாவங்கள் சுட்டி காட்டப்படும் பொழுது அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் நம்மிடத்திலே உண்டா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய முன்னோர்களின் வாழ்க்கையிலே கர்த்தர் எத்தனை அற்புதமாய் காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவதோடு கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அல்லது காரியங்கள் எவை நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கர்த்தரிடம் வந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள பூரணமாய் அவரை விசுவாசிப்போமா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் அன்புள்ளவர். அதே நேரத்திலே அவர் பரிசுத்தர். அவர் நீதி உள்ளவர். அவரை துக்கப்படுத்துவதும் எந்தெந்த காரியங்கள் நம்மை ஆண்டு கொண்டு இருந்தாலும் தூய ஆவியானவரின் வல்லமையினாலே அவர் நம்மை சுத்தம் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட தானியேல் புத்தகத்தின் இந்த குறிப்பிட்ட பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளும் ஒரு சூழ்நிலையிலே பெல்ஷாசார் வாழ்ந்திருந்தாலும் ஜீவனுள்ள தேவனை விட்டு உயிரற்ற தெய்வங்களை மகிமைப்படுத்தியது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது தொடர்ந்து நீர் அனைவருக்கும் பாவத்தில் இருப்பார்கள் என்றால் உம்மையும் உம்முடைய வல்லமையையும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். இப்பொழுதும் யார் யார் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான மன்னிப்பிற்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உண்மையான விடுதலைக்காக உம்மை நோக்கி கேட்கிறார்களோ, அவர்களுக்கு தேவையான விசுவாசத்தையும் விடுதலையும் கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திடீரென்று தீமைகள் அவர்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய தொடர்ந்து அவர்களை வழிநடத்தும், அவர்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத வசனங்களும் நமக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பதற்காக கர்த்தரை துதிப்போம். தொடர்ந்து நம் உள்ளத்திலே கர்த்தர் பேசும் காரியங்களுக்கு கருத்தோடு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய இரக்கம், கிருபை, அன்பு இன்றும் என்றும் உங்களோடு தங்கி இருக்கட்டும். ஆமென். தானியேலுக்குள் இருந்தது என்ன? தானியேலுக்குள் இருந்தது என்ன? ஆப்ஷன் ஏ, அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும். ஆப்ஷன் பி, வீரமும் விவேகமும் ஞானமும். ஆப்ஷன் சி, ஞானமும் விசேஷித்த ஆவியும். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் மூலமாக தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார் என்று விசுவாசிக்கிறோம். நேயர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆத்ம மன்னாவை தேவன் நமக்கு தருகிறார். தியானித்தது போல தேவனின் அன்பு உணர்ந்த பிறகும் சொந்த ஆதாயத்திற்காக தகுதியில்லா மனிதர்களை வேலை பார்க்கும் இடத்திலுள்ள அதிகாரிகளை, சபை தலைவர்களை வணங்கி வானுயர உயர்த்த வேண்டாம். தேவனுக்கு கோபம் வருவிக்கும் ஒன்று. புகழப்பட்ட இடத்திலே நீங்கள் ஒதுக்கி வைக்கப்படலாம். கலங்காதிருங்கள். அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் உங்களையும் அடையாளப்படுத்துவார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமம் 15:26.